வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். காசு குடுத்துட்டா எல்லா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? அப்படின்னு உங்களுக்கு நினைக்க தோணுதா? எதுக்கு மக்கள் இந்த அளவுக்கு முட்டாள ஆக்குறீங்க? ஏன் உங்களுக்கு ஈவு இரக்கமே இல்லையா? மக்களை இந்த அளவுக்கு கையேந்த வைக்கிறீங்க? இப்படின்னு பல விமர்சனங்கள் பாஜக தமிழ்நாட்டு அரசு மேல, குறிப்பா திமுக அரசு மேல கடுமையான விமர்சனங்கள வச்சிருக்கிறாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு? தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் தேதியெல்லாம் அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்க. இங்க வந்து பல விஷயங்கள முடக்கறது இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மகளிர் உரிமை தொகை என்ன பண்ணாரு? முன்கூட்டியே போட்டாரு. அதோடு மாத்திரம் இல்லாம கையோட தேர்தல் அறிக்கை என்ன சொன்னார்னா, திரும்பவும் திமுக ஆட்சி வந்துச்சுன்னா உங்களுக்கு ரூ. 2000 குடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. சோ இத வந்து பாத்தீங்கன்னா, அதிமுக என்ன பண்ணாங்க? ரூ. 2000 குடுப்பேன்னாங்க. அது மாத்திரம் இல்லாம ஆட்சிக்கு வந்தோனே ரூ. 10,000 குடுக்குறேன் அப்படின்னாங்க. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் 2500 குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டை ஏத்திட்டே போனாங்க. சோ இதெல்லாம் பார்த்து கடுப்பான பாஜகவுல குஷ்பு அவர்கள் என்ன பண்ணாங்க? பொங்கி எழுந்தாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மக்கள பத்தி? உங்களுக்கு என்ன தெரியும் மக்கள பத்தி? காசு குடுத்துட்டா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? இப்படின்னு ரொம்ப பொங்கி எழுந்தாங்க. அதாவது ஆட்சிக்கு வந்துட்டா இவ்வளவு ரூபாய் குடுக்குறேன், அவ்வளவு ரூபாய் குடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? பொங்கி எழுந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி இவங்க கூட்டணியில இருக்கிறாரே, அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆட்சிக்கு வந்தோன்னையும் ரூ. 10,000 குடுக்குறேன்னாரு. அது மாத்திரம் இல்லாம மாசம் மாசம் ரூ. 2,000 குடுக்குறாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி நீங்க கேள்வி கேட்கிறீங்களா? அப்படின்னு நமக்கு தோணுது. அது விட்டுருங்க. பாஜக தேர்தல் அறிக்கையா மேற்கு வங்கத்துல ரூ. 3,000 குடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்ப அங்க இருக்கிற மக்களை நீங்க முட்டாளாக்குறீங்களா? காசு குடுத்துட்டா பாஜக ஓட்டு போட்டுருவாங்களா? கேள்வி கேட்க தோணல. சும்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நீங்க முதல்ல உங்க கண்ணுல இருக்கிற அழுக்கு எடுங்க. அதுக்கப்புறம் மத்தவங்க கண்ணுல இருக்கிற அழுக்க பார்க்கலாம் அப்படின்னு தான் குஷ்பாக்காக்கு ரொம்ப தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவே இங்க காசு குடுக்குது. இன்னும் திமுக தான் காசு குடுக்குது, டிவிகே தான் காசு குடுக்குது, அதிமுக தான். பாஜகவே காசு குடுக்குதுங்க ஓட்டுக்கு. இங்க நீங்க எதிர்க்கிறீங்கல்ல. இங்க 2021ல மகளிர் உரிமை தொகை ரூ. 1000 குடுப்பேன்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அப்பவே என்னன்னா நான் விமர்சனம் வச்சேன். மக்களை கையேந்த வைக்கிறீங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேவலமா பேசினாங்க. ஆனா இந்த விஷயத்த மத்த மாநிலங்கள்ல பாஜக பயன்படுத்தி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இது உண்மை. சோ இப்படியா இருக்கும் பொழுது இப்போ கூட தமிழ்நாட்டுல பாஜக இந்த மாதிரி விஷயங்களை செய்யலன்னா கூட மாநிலங்கள மற்ற மாநிலங்கள்ல இப்ப மேற்கு வங்கத்துல ரூ. 3,000 கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இவங்க 2,000 2,500 தராங்க. பாஜக ரூ. 3,000 கொடுக்குறான். சோ அந்த அளவுக்கு பாஜக தமிழ்நாட்டு அதுவும் திராவிட மாடல் அரசு திட்டங்களை திருடி போய் என்ன பண்றாங்க? மற்ற மாநிலங்கள்ல பேசி அங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. சோ இதுதான் பாஜகவுடைய சுயரூபம். இன்னும் சொல்ல போனா பீகார்ல தேர்தலுக்கு முன்பாகவே எல்லார் அக்கௌண்ட்லயும் 10,000 வந்துச்சு. தேர்தல் விதி நடத்தையில இருக்கும் பொழுது. சோ இது எந்த அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டு? இதை யாருன்னா பேசுறாங்களா? குஷ்பகா பேசுறாங்களா? பேச மாட்டாங்க. ஏங்க இங்க என்டிஏ கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை. அவங்க என்ன சொல்றாங்க? ஆட்சிக்கு வந்த உடனேயே எல்லார் அக்கௌண்ட்லயும் 10,000 விழுந்துரும் அப்படி சொன்னாங்க. இதுல ஒரு படி மேல போயிட்டு திண்டுக்கல் சீனிவாசன் என்னமா சொன்னாரு? இப்பவே செக் கொடுக்குறோம் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னாரு. ரூ. 2,000 செக், ரூ. 10,000 செக் இப்போதுல இருந்து நாங்க என்ன பண்ண போறோம்? டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாரு. இதை கண்டிச்சு பேச வேண்டியதானே குஷ்பாக்கா? முதல்ல குஷ்பு அவர்களுக்கு பாஜக என்னென்ன செயல் திட்டங்கள் செய்ய போகுது, கூட்டணியில் இருக்கிற அதிமுக என்னென்ன செயல் திட்டங்கள் சொல்லியிருக்கு, இதெல்லாம் வச்சு இன்னும் திமுக மட்டும்தான் காசு கொடுக்குது, திமுக மட்டும்தான். இப்போ மக்கள் திமுக காசு கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுரும், அப்போ மக்கள் காசு வாங்கிட்டு திமுக ஓட்டு போட்டுறா கேட்ட குஷ்பாக்கா அதே கேள்வியை எடப்பாடி பழனிசாமி பார்த்து கேட்கணும், மேற்கு வங்கத்துல போயிட்டு பாஜக பார்த்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல குஷ்பு வீட்டுக்காரர் சுந்தர்சி சொல்றாரு, மதுரை தொகுதியில நானு விஜயை எதிர்த்து பேச மாட்டேன், அவரை விமர்சிக்க மாட்டேன். ஏன் விமர்சிக்க மாட்டீங்க? கூட்டணிக்கு இப்பவே அத்தாட்சி அணி போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேள்வி கேட்க தோணும். இந்த கேள்வியை கேட்டா கூட நம்ம மேல பலரும் என்ன பண்ணுவாங்க? பொங்கி எழுவாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா இங்க பாஜகவும் தாவேகாவும் சைலண்டா பார்ட்னரா இருக்கிறாங்க. ஒரு சில தொகுதியில இவங்களுக்குள்ள அண்டர் டீலிங் போகுது. இது மாத்திரம் இல்லாம எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ரிசல்ட் வந்த பிறகு இங்க டிவிக்கே என்டிஏ கூட்டணியில போய் சேரும் அப்படின்னு தான் கலை யதார்த்தம் சொல்லுகிறது. இதை யாராலும் மறுக்க முடியாது. இதை உறுதிப்படுத்துகிற விதமா தான் பாஜகவை சேர்ந்தவர்களும் பாஜகவின் தலைவர்களும் ஆப்டர் எலெக்ஷன் விஜய் எங்க கூட வருவாரு, நாங்க தொங்கு சட்டமன்றம் அப்படின்னு தமிழ்நாட்டுல வந்தா அப்ப விஜய் எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும், ஆவாரு அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? எதுக்கு சொல்றாங்கன்னா இவங்களுக்குள்ளாகவே பல டீலிங் போயிட்டு இருக்கு, அண்டர் டீலிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளப்படுது. என்னதான் இருந்தாலும் விஜய்க்கு ஓட்டு போடுறதும் பாஜக ஓட்டு போடுறதும் ஒண்ணு அப்படின்னு தான் ரொம்ப தெளிவா சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நீங்க விசிலுக்குன்னு சொல்லி போடுவீங்க, அந்த வாக்கு எல்லாமே இங்க பாஜகவுக்கு தான் போகும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்றேன்னா
தேர்தலுக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணியில டிவிகேவை போய் சேரும், விஜயும் போய் சேருவார் அப்படின்றதுதான் கலை யதார்த்தமா இருக்குது அப்படின்றதான் நம்ம சொல்லணும். இது மாத்திரம் இல்லாம ஒருவேளை இங்க நீங்க விஜயை கொண்டு வர, விஜய்க்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா, இங்க பாஜக ஆட்சி வந்துட்டா இப்ப மேற்கு வங்கத்துல அமித்ஷா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பாஜக மேற்கு வங்கத்துல வந்துச்சுன்னா பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் கொண்டு வருவாங்க, பொது சிவில் சட்டம் கொண்டு வருவாங்க, ஹிப்ஜாப் அணியக்கூடாதுன்னுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எல்லா இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்களுக்கு வர வேண்டிய எல்லா சலுகைகளும் ஒழிப்பாங்க. இஸ்லாமியர்களுக்கு 3% இடஒதுக்கீடு ரத்து செய்வாங்க. ஒரு சில மாநிலங்கள்லாம் பண்ணிட்டாங்க. சோ அந்த வேலைகள்லாம் பாஜக ஆளு மாநிலங்கள்லாம் இஸ்லாமியர்களுக்கு 3% இடஒதுக்கீடு இல்ல, கேன்சல் பண்ணிட்டாங்க. உத்தரப்பிரதேசம் முதல் கொண்டு மற்ற மாநிலங்கள்லாம் பண்ணிட்டாங்க. சோ இப்படிதான் பாஜக கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய கொள்கைகளையும் தன்னுடைய ஆதிக்கத்தையும் ஒவ்வொரு மாநிலங்களையும் இப்படி பண்றாங்க. இங்க தமிழ்நாட்டுல அதிமுக ஆட்சி அமைச்சுச்சுன்னா அவங்க மூலியமா தன்னுடைய கொள்கைகளை திட்டங்களையும் இங்க முழுக்க செயல்படுத்திடுவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இன்னைக்கு தொகுதி மறுவரை மூலியமா தென் மாநிலங்களின் உரிமைகளையும் தென் மாநிலங்களின் குரல்களையும் நசுக்கிற விதமா ஒருவேளை பாஜக இந்த மசோதாவை கொண்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்தா தென் மாநிலங்கள் குரல் நசுக்கப்பட்டுருச்சு அப்படிதான் பார்க்கணும். சோ இதை எதிர்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஸ்ட்ராங்கா ஒரு குரல் கொடுத்திருக்கிறாரு. 1960 இருந்த ஒரு எழுச்சி இப்போ எழும்பும், பாஜக இத்தோட நிப்பாட்டிக்கணும், ஒவ்வொரு மாநிலத்தின் மேலும் இப்படியான ஒரு அடக்குமுறையை பாஜக செயல்படுத்து, இதை நிப்பாட்டிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் பாஜகவுக்கு எப்படியாவது இங்க இடத்தை பிடிச்சிடணுங்க. அதனாலதான் அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. இப்ப மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் என்ன சொன்னாரு, ராம சீனிவாசன் நீங்க தேர்ந்தெடுத்தா மதுரைக்கு மெட்ரோ வந்துடும் அப்படின்னாரு. ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்துட்டா வந்துருமா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. ஏன் சரி நான் கேட்கிறேன், மக்களுக்கான திட்டம் மக்களுக்குடைய வளர்ச்சிக்கான திட்டம் சொல்றாங்கல்ல, ஏன் அது உங்க எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தாதான் வரணுமா? மக்களுக்கான திட்டம் மக்களுடைய வளர்ச்சிக்குன்னா உங்களை எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்காம நீங்க என்ன பண்ணலாம், மக்களுக்காக கொண்டு வரலாமே. மக்களுடைய வாழ்வாதாரம் தானே உங்களுக்கு முக்கியம். மக்கள் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க, பிரியம் வச்சிருக்கீங்க, ஏன் தேர்ந்தெடுத்தாதான் வரும், தேர்ந்தெடுத்துக்கு முன்னாடி வராதா அப்படின்னு தான் நம்மளால கேட்க தோணுது. என்னதான் இருந்தாலும் குஷ்பாக்கா இங்க திமுக அரசை பார்த்து கேட்கிற கேள்வி எல்லாமே ஒன்னொன்னு பாஜகவையும் அமித்ஷாவையும் எடப்பாடி பழனிசாமியும் பார்த்து கேட்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. காசு கொடுத்துட்டா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதேதான் மேற்கு வங்கத்துல பாஜக பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கு, அமித்ஷா பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல அதிமுக எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியா இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.